கொள்ளு முளைக்கட்டி ஒரு ஹெல்த்தியான சாலட் பண்ணலாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஹெல்த்தி, டேஸ்டி கொடுங்க. இப்ப நான் காமிக்கிற அளவு டம்ளர்ல ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து காலையிலேயே ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்ப ஈவினிங் வந்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா அந்த வடிகட்டியில போட்டு வடிச்சிட்டு அதே பாத்திரத்துல போட்டு மூடி அந்த பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஓரமா வச்சிருங்க. அடுத்த நாள் சாயங்காலம் பாத்தீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. 24 மணி நேரம் போதுங்க இதுக்கு முளைக்கட்டி வர்றதுக்கு. இப்போ இட்லி பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி தட்டோ இல்ல இடியாப்ப தட்டோ வச்சு அதுல இந்த கொள்ளு முளை கட்டினதை வச்சு கரெக்டா 15 நிமிஷம் வச்சிடுங்க. அப்பதான் கொள்ளு வேகும். இப்ப இந்த வெந்த கொள்ளு நல்லா ஆறணும். அதுக்குள்ள இந்த காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கேரட் துருவி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. மாங்காய் சீசன் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம், இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். நீங்க கேபேஜ், பீட்ரூட் எல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. அளவு நம்ம இஷ்டம் தாங்க. சோ எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாமே ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இந்த வேக வச்ச கொள்ளையும் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதே பவுல்ல சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு மிளகு தூள் தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் பெரிய டீஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். நீங்க சாட் மசாலா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் லைட்டா பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேன் கூட சேர்த்துக்கோங்களேன், நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. மாங்காய் இல்லைன்னா மட்டும் லெமன் சேர்த்துக்கோங்க. நீங்க மாங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த ஒரு பிளேட் சாலட் மட்டுமே போதுங்க நைட் டின்னருக்கு. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்றவங்கன்னு இல்லைங்க, எல்லாருமே சாப்பிடலாம்.